இரு இரு. மகேந்திரா, உனக்கு எப்படி இதெல்லாம் செய்ய மனசு ஒப்புறது? என்ன இரு கேள்வி இது? உன்னால எதெல்லாம் செய்துக்க முடியலையோ அதுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன். உனக்கு குளிக்க முடியலன்னா நான் தான் குளிக்க வைக்கிறேன். சட்டைக்கு பட்டன் போட முடியலன்னா நான் தான் போட்டு விடுறேன், தலைவாரி விடுறேன். அதே மாதிரி தான் இதுவும். நீ செய்யறது பெரிய தியாகம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊழியம்னா என்னன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? இதுக்கு பேரும் ஊழியம்தான். மகேந்திரா, இப்பெல்லாம் என்கிட்ட நீ இயேசு பத்தி பேசுறதே இல்லையே. நான் அப்படி பேசினா உனக்கு உதவி செய்ய வந்ததே அதுக்காக தான் நீ நினைக்க மாட்டியா? அம்மா, நான் இன்னைக்கு ஷார்ஜா கிளம்புறேன். நீ இப்படி திடீர்னு சொல்லிட்ட. என்ன பண்றது, அதான் சொன்னாரு அங்க சிறைக்கிறதுக்கு இங்கே சிறைக்கலாம்னு. இப்ப அங்கேயே சிறைக்க ஆர்டர் வந்துடுத்து. உன் பாடு நிம்மதியான பாடு. நான் தான் ஆத்த சத்திர சாவடியா பார்த்துட்டு இந்த அப்பளாத்தோட அல்லாடின்னு இருக்கேன். இதோ பார், அவர்கிட்ட சொல்லிடு, பெத்த கடமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எதிர்பார்த்துட்டு கையேந்தி வந்துட்டு போறார். என்னால எப்ப முடியறதோ அப்பதான் அனுப்ப முடியும். எங்க அண்ணாவும் வா வான்னு அழைச்சிட்டு இருக்கான். நேக்கு தான் ஒழிய மாட்டேங்கிறத. நான் நேரத்தை சொல்றேன். முடிகிற வரைக்கும் தான் மூச்சு பிடிக்க முடியும்பா. நம்மளால முடியல. இது சம்பாதிக்கும் போதே அறவயிறு, அக்கம் பக்கத்துல கடன். அதான் தர்மத்துக்கு சிசுருஷ செய்ய ஆள் இருக்க. நான் மட்டும் எதுக்கு இங்கிருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்? இங்க பாருப்பா, ஆத்துக்குள்ள நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கே ஆச்சாரம் ஆட்டம் கண்டுடுத்தோ. நான் இல்லைங்கிறதால எல்லா இடத்துலயும் காலை வச்சுடாத. எந்த சொந்தமும் இல்லாம பந்தமும் இல்லாம இந்த சமூக சேவை செய்யறியே, அதுக்கு இந்த மனுஷனுக்கு வேணா அர்த்தம் தெரியாம இருக்கலாம். நேக்கு தெரியும். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்றியா? மகேந்திரா, என்ன மன்னிச்சுடுறா. எதுக்கு? அவ அப்படி பேசினதுக்கு நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன், நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வெளியில போயிருப்பேன். நீ எப்படி இந்த மாதிரி இருக்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்னை பத்தி சொல்றதை விட என்னை இப்படி மாத்தின இயேசுவை பத்தி சொல்லட்டுமா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்களே, அது என்னன்னு தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு இயேசு சொல்றாரு. ஜீவன்னா நித்திய ஜீவன், மோட்சத்துல கிடைக்க போற நிரந்தர வாழ்க்கை. அதை அடையறதுக்கு வழி என்ன, அது உண்மையான்னு கேட்கிறவங்களுக்கு நான் தான்னு இயேசு ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. சத்தியம்னா ஒண்ணுதானே இருக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த சத்தியத்தை, அந்த இயேசுவை நான் உள்ளத்துல ஏத்துக்கிட்டதால அவருக்கு சிஷ்யனா நான் மாறிட்டேன். அப்படி மாறினா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஐயரே, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இயேசு சொல்றார். அவரோட உபதேசம் ஒன்னே ஒண்ணுதான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த அன்பு தான் காரணம். அதுக்கு மேல ஒரு முக்கிய காரணம் நம்ம ரங்காச்சாரி ஐயா. அவர் தான் என்னை இங்க அனுப்புனாரு. அதுக்கு காரணமும் அவர் ஊ மேல வச்சிருக்கிற அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு.